செய்தியை பார்த்து வருகிறோம். ஆபத்தான முறையில் இயக்கப்படும் ஷேர் ஆட்டோக்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்லப்பாண்டியன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் புறநகர் அந்த பகுதியில் ஷேர் ஆட்டோ சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த போலீஸ் வேன் மீது மோதியது. இதில் 3 பேர் உயிரிழந்தனர். இது குறித்து கமுதி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இறுதியில் குடிபோதையில் ஆட்டோ ஓட்டுநருக்கு செல்லப்பாண்டியனுக்கு 2 ஆண்டு அந்த சிறை தண்டனை வழங்கி ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து செல்லப்பாண்டியன் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி ராமகிருஷ்ணன் பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்று பார்த்தோம் என்றால், குடிபோதையில் வாகனம் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை உறுதி செய்யப்படுகிறது. குறிப்பாக அரசாங்கம் இந்த ஆபத்தான விதிமீறல் விகிதத்தையும் அதன் விளைவாக மனித உயிர் இழப்புகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அதிகமான நபர்களை ஏற்றிச் செல்லும் ஷேர் ஆட்டோக்கள் சட்டவிரோதமாக செயலை தடுக்க வேண்டும். அதேபோல் ஆபத்தான முறையில் இயக்கப்படும் ஷேர் ஆட்டோக்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும், அதிகமான நபர்களை ஏற்றிச் செல்லும் ஷேர் ஆட்டோக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். இது குறித்து மோட்டார் வாகன அந்த விதிகளில் தேவையான திருத்தங்கள் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டு இது குறித்த அறிக்கையை போக்குவரத்து துறை செயலாளர் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளனர். ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.